இப்போ நம்ம ஃப்ளை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு போக்கியமான விட்ரா பண்ணிட்டு வரேன், வெயிட் பண்ணுவேன். சரி, இந்த ஷிட்டிங்க்கு நான் என்ன பேராக வச்சுருக்கேன்? ஷிட்டிங்க்கு அதான் அப்படியே செஞ்சு வால்ட்டாக இருக்குது. நானே ஷிட்டிங்கை ஃப்ளைக்காக தான் வச்சுருக்கேன். இப்போ கட்டும் பண்ணணும், ஃப்ளையும் பண்ணணும். அதுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்க? இந்த பறவை கரெக்டாக இருக்கும், கோழி கரெக்டாக கோழி கரெக்டாக பண்ண தெரியுமான்னு தெரியல. ஃப்ளை பண்ணணும். ஸ்பீரோ இருக்கா? இல்லை, அங்கேயே நின்றா. நீ என்னடா கேமியா கொடுத்துட்டு போறியா? விளையாடாதா? லீவரா அப்போ அது ரீஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். சும்மா சரி, சேவ் பண்ணி வச்சுக்க. அப்புறம் அப்படியே பண்ணு. அப்புறம் வரும்போது லோட் பண்ணி வச்சுக்க. என்ன இது? என்னடா உனக்கு ஹைட்டு போட்டு ஆஃப் பண்ணிட்டியா? ஆஃப் பண்ணாத, அப்படியே இருக்கட்டும். கேமரா அப்படி வச்சுருவோம் போட்டுருவோம். என் வீடியோவில் ஆதி வந்தால் கேமரா அது எங்கே இருக்கான்? ஃபோன் பண்ணி 2 பேர்ட்டையும் கட்டுவாங்கண்ணா. பெக்கு கிரவுண்டு பர்சூட் கோச்சிக்கிட்டான்னு நினைக்கிறேன். எதுக்கு கோச்சிக்கிட்டான்? ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேன்றீங்க அப்படிங்க. கால் பண்ணி அவன் கேமரா கொண்டு வருவானா? அது அப்புறம் பார்த்தோன்னா நீ எங்கே இருக்க? டக்குன்னு சேஃப்ரான் வாடா. பில்டிங்கில் சண்டைக்கு போகலாம். பில்டிங்கில் கொடுத்து விடுவோம். எனக்கு இந்த ஃபாஸ்ட்டு பிடிக்கலடா. சேஃப்ரானா முதுகில் தானே சவுண்ட் வருது. மறந்துட்டேன். எங்கே போனோம்? பில்டிங்கா? இல்லையா? பில்டிங் பாய் பாய் இப்பயே சொல்லிக்கிறேன். பில்டிங்கில் போக மாட்டியா? இல்லை, இப்பயே சொல்லிக்கிறேன். எதையும் சாவுட்றாத. சரி, யாரை பற்றி வச்சுக்கிறதுன்னு சொல்லு. நான் வந்து அந்த சொத்து வைக்கிறேன். பையனை டக்கேலடா சரணாக போய் வாங்கிட்டு வந்துட்டா. டக்குன்னு போய் வாங்கிட்டு வாடா. இப்போ இந்த காயின் கேஸ் எடுத்துகிட்டு போய் காசு வாங்கு. 4500 வாங்கினதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஃப்ளேம் த்ரோவரை வச்சு ஃப்ளேம் த்ரோவர் அதை கற்றுக் கொடுத்துட்டு வா. நான் இங்கே பொறுமையாக உட்காந்து ஊருக்காக கட்டிகிட்டு இருக்கேன். இல்லைடா, ஒரு அட்டாக் கூட இல்லைடா. சரி பண்ணு, டக்குன்னு பண்ணு. 4500 வந்து இருக்கிறது நம்ம காசு கொடுறாரு. காசு கொடுக்கிட்டா எவ்வளோடா இருக்குது? 6000 ரூபா தான்டா இருக்குது. இருந்த காசு என்னடா பண்ணேன்? என்னடா இருந்த காசு என்னடா பண்ணேன்? தெரியலடா. தெரியலையா? சரி, எனக்கு இந்த கடையில போய் விற்றுட்டு வா. எனக்கு என்ன இருக்கோ போய் விற்றுட்டு வா. எதுனா இருந்தாலும் டக்குன்னு பண்ணு. ரெக்கார்டிங் வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரி, பிட்டாக போட்டுக்கிட்டு பேசாமல் எக்ஸ்பீடை விற்றுடலாமா? எக்ஸ்பீடை விற்றுறாது. நம்மளோட எக்ஸ்பீடு, எக்ஸ்டிஃபெண்ட்டு, கால்சியம் விற்றுடலாம். அது இருக்கட்டும். எலிக்ஸர்லாம் இருக்கட்டும்டா. சரி, அந்த க்ளீன் ஸ்டாக் ஆகிடுறா. அந்த பிளாக் கிளாஸஸ் வச்சு என்ன பண்ணுறேன்? விட்டு இருந்தா தானே அதுவே இல்லை. அப்புறம் என்ன? நகட்டு நகட்லாம் விற்கிறதுக்குனே தரப்போம். நகட்டு ரிவைவ் வேணா இதுக்கு நமக்கு ரிவைவ் எடு. இதுக்கு மேலே ரிப்பரும் தேவைப்படாது. ரிப்பர் எடுத்துரு, பேர்ன் ஹீல் எடுத்துரு, ஃபுல் ஹீல் வாங்கிக்கலாம். ரிப்பர் எடுத்துரு, பேர்ன் ஹீல் எடுத்துரு. உனக்கு எதாவது எதுக்காக தேவைப்படும் வச்சிரு. ரேர் கேண்டி அது எதுக்கு எடுத்துரு. நிறைய காசு அடிக்கும் பாரு. இப்போ 2400 அவேக்கனிங் எடு. ஆன்டிடோட்லாம் இருக்கட்டும். அந்த பில்டிங்கில் அந்த நிறைய கோல்ட் பேட்டு பாய்சன் பண்ணுறதெல்லாம் வரும். அதுக்காக தேவைப்படும். 2 வச்சுக்க. அவேக்கனிங் எடுத்து எஸ்கேப் ப்ரோக்கெல்லாம் எடுத்துரு. ஏன்டாடி டிக்கு போட்டால் வேலையை முடியுது. டிஎம் என்ன வைக்கணவா? டிஎம்மு வெத்த நிறைய அந்த டார்க் டிஎம்லாம் இருக்கும். அது எடு. ஒழுங்காக ஒருத்தக்கிட்ட போடா. செல்லு டிஎம் போ. கீழவா. புல்லட் சீடு வச்சு என்ன பண்ணுற? புல்லட் சீடு எடு. ஃப்ரஸ்ட்ரேஷன் எடு. டாண்டடு ஃப்ரஸ்ட்ரேஷன் எடு. ராக் டேம் வச்சு என்ன பண்ணுற? ராக் டேம் எடு. அத்தனையும் தூக்கு. எதுவும் இருக்கக்கூடாது. ரெஸ்ட்டு வச்சு என்ன பண்ண போகிற? ஏரியலஸ்லாம் வெய்யி.
இந்த தூங்குற ஸ்நாட்ச்சு. திருட்டு பழக்கம் இது நமக்கு. எதுக்கு நமக்கு ஸ்நாட்ச் விடு, அவ்வளோதான். நமக்கு எதுக்கு அட்ராக்ட் 4000 ரூபா இருக்குது இப்போ. சரி 40,000 ரூபா இருக்குது போ. அப்போ பரவாயில்லையே, காசுதாரமாக இருக்கே. இருக்கிறத வச்சே காசு சம்பாதிக்கணும்டா. பட்ஜெட் பத்மநாதன். பட்ஜெட் பத்மநாதன். காசு 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 கொடு. காயின் காயின் கொடு. காசு கொடுண்ணா, காயின் இல்லைண்ணா. ஆனால் இப்போ இதுவும் பத்தாது பாருங்க. அவ்வளோதான். இன்னும் 500 தான். எதையாவது வெயி. டிஎம்ஏ ஏதாவது உனக்கு யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிற டிஎம் ஏதாவது வித்துரு. எதுக்குடா வாங்க ட்ரை பண்ணுறேன். பெய் பவுச்சில் சும்மா தானே இருக்காங்க, அதை தூக்கி கொடுக்கு. எதுக்கு சேம் செகண்ட் பெரிய பவுச்சும் எதுவும் தேவைப்படும். பெரியெல்லாம் 10 ரூபாய்க்கு வாங்கிக்கிறான்டா. 10 ரூபாய் வச்சு என்னடா பண்ணுறது? அதுக்கு ஏதாவது யூஸ் ஆகுதா? ஃபிஃப்டிக்கு எல்லாம் விற்க, அதெல்லாம் விற்க முடியாது. டிஎம் போடா. அதெல்லாம் விற்க முடியாதுடா. பிரிக் பிரேக் வித்துரு. எனக்கு பிடிச்ச மூவ் நான் வித்துறேன். அப்படி எதுக்குடா வச்சுக்கலாம். வாட்ரு கண்ணு 2 பந்து வாங்கிக்கப்பா. உன்கிட்ட 2 பந்து இல்லைல்ல, வச்சுக்க. அப்படி வாட்டர் கண்ணு வச்சுச்சு. வாட்டர் பல்ஸ். அது காசு 10,000 இன்னும். பத்தாங்கறியா? காசு பாரு எவ்வளோ இருக்குன்னு. காசு இந்த ஸ்கிட்டோக்கு போ. எவ்வளோ இருக்கு? 2000 ரூபா தான் வச்சுருக்கேன். போ எல்லாத்தையும் விற்றுட்டு வா. சொத்தை பூரா எழுதி கொடுத்துட்டு வா. எனக்கு 8,000 வேணுமாடா. சொத்தை பூரா எல்லாத்தையும் எழுதி விடு. டிவியில் இருக்க அத்தனை வாங்காதா, விளக்கெண்ண வாங்காதா. சரி போயிட்டு வாங்க. ஹைப்பர் போர்ஷன் தான் விற்காதடா. அது எதுக்குடா வித்த? டிஎம் விற்றுத்தோடா. வேற இல்லை, டிஎம் இருக்கட்டும். கிகா ட்ரெயின் தான். ஏன்னா ஹைப்பர் போர்ஷன் விற்றுட்டான். சரி சண்டை போயிட்டு வாங்கிக்கலாம். சண்டை போட்டு சம்பாரிச்சு வாங்குவோம். எக்ஸ்ட்ரா என்ன 4000 வச்சுருக்கோம் விளக்கெண்ணு. இப்போ போய் பக்கத்து கடை ஆப்பராக வாங்கிட்டு வராத காசு செலவு பண்ணிட்டு. இது கரெக்டான நம்பர் சொன்னா உனக்கு இந்த 4500 போ. இருக்கிறதுலே காஸ்ட்லியானது. வாங்கல ஐஸ் பீம் இல்லை. இந்த 4000 ரூபா கடைசி 4000 ரூபாய் போடா. 35 போடா. டீம் 35 30 35 தான்டா. எப்படி ரைட்? அப்போ 500 ரூபா எக்ஸ்ட்ராவா? ஹைப்பர் போர்ஷன் வந்துருக்கு தேவையில்ல. சரி ஏதோ ஒன்று. ஃப்ளேம் த்ரோவர் இவ்வளோ ஃப்ளேம் த்ரோவரும் கற்றுக் கொடுத்து அங்கே போய் அடியிலே அது செத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒன்றை தான் போட்டு அடிப்பேன். சரியா? இப்போயாவது போனோமாடா. முன்ன பின்ன நெருப்பு கக்கி தெரியாதுல்ல. வட்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் உட்காந்து. இப்போ அது மாதிரி அடிக்கிறது பாரு. அதான் அவன் 30 இருக்குல்ல போய் சண்டை போடுறான். அடி சும்மா சரி போகணும். டக்குன்னு போய் ஹீல் பண்ணிட்டு வா. ஹீல் போட்டு வரேன். வசந்த் அழகிட்டான்ல, ரொம்ப முக்கியம். நல்லா தான் ஹோட்டலடா. ஃபஸ்ட் ஃப்ளோரா? ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாமா? சரி ஸ்ட்ரைட்டாக போய் காட்சி எடுத்துருக்கோம். லிஃப்ட்டில் 5வது ஃப்ளோர் போகும். ஃபஸ்ட்டு 5வது எடுக்கலாம்டா. ஃபஸ்ட்டு 5வது ஃப்ளோர் போகும். இரு. கீழே பாரு. கீழே இந்த பக்கம் ஆடா. ஆப்போசிட் சைடு அந்த பக்கம். அது இல்லைடா. இவன்கிட்ட சண்டை போடுவோம். நானும் சண்டை போடுறேன். அங்கிள் ஸ்டீல் டேப். அப்பா சமடா, சந்தோஷமாக இருக்குடா. முத்து சந்தோஷமாக இருக்காடா முத்து. முத்து அவ்வளோதான்டா. சுற்றி என்ன பண்ணுறான்? கரெக்டாக கற்றுறானா? இருடாடே இங்கே தவழ்ந்துக்கிட்டு இருக்கேன்டா. முத்து பேரலைஸ் ஆகிட்டான்டா. தம்பி பாத்திரா யார்கிட்டடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்? இன்னொரு ஃப்ரெண்டு தான். வரவன் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு போகிறான்டா.
டக்குன்னு முடுறா. பீச் சீரியஸும் போடலையா? ஃபினிஷ் ஆயிடுச்சு அடி. அடி பார்த்தடி அடி 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 முறுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? டிக்கே இல்லை. கீழே இறங்கி போய் ஃபீல் பண்ணுறேன். கஷ்டப்பட்டு இப்போ 5வது ஃப்ளோர் வந்துருக்குடா. 5வது ஃப்ளோர்னால வந்துருக்கு. சரி வா, நானும் போய் ஹெல்ப் பண்ணுறேன். தீயை அடித்து சாவடிச்சிருவாங்க. இப்போயாவது போய் ஹைப்பர் போர்ஷன் அப்படியே கையோட வாங்கிக்க மாட்டேன். தேவைப்படுங்க. கண்டிப்பாக தேவைப்படும் உனக்கு. நீங்கள் வந்து ஹீல் பண்ணிட்டு போகலாம். வந்து எந்த காலத்தில் சண்டை நினைப்ப மாட்டுக்கு போடா. ஹைப்பர் போர்ஷன் ஃபுல் ஹீல்லாம் சிக்கனமாக இருக்கலாம்டா. காசில் எவ்வளோ ஹைப்பர் போர்ஷனும் ஹைப்பர் போர்ஷன் வாங்கிக்க. ஃபுல் ஹீல் 2 வாங்கிக்க. உனக்கு தான் பேரலைஸ் ஆகுதில்ல, வாங்கிக்க. 2 ஹைப்பர் போர்ஷன் போதும். ஃபுல் ஹீல் வாங்க. இது ஒரு 4 5 வேணும். சரி 2 போதும். அஞ்சாவது ஃப்ளோரில் கீழே போகணுமா? 5வது ஃப்ளோர் போ. கீழே போ. கீழே போயிட்டு அதில் திருப்பி ரிட்டர்ன் வரணும்னா? நம்ம அந்த இதில் போயிட்டு திருப்பி அதுலேயே வந்து எடுத்துட்டேன். கீ எடுத்தியா? இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போ. எவ்வளோ போடவா? ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போ. நான் போட்டு வரேன். எவனடா போட்டு வர? போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் போகணுமா? நீ என்னடா பாய்சன் பண்ணலாம்? தம்பி இருப்பா எங்கடா பாய்சன் ஹீலே இல்லை. படா ஃபுல் ஹீல். ஃபஸ்ட் ஃப்ளோர் போ. அடிக்காதே இரு, நான் வரேன். சாரி, செகண்ட் ஃப்ளோர் போ. வந்துட்டியா? வந்துட்டேன். இப்போ அங்கே கண்ணில் எவன்லாம் தெரியறானோ அத்தனை பெரிய அடி. சாவாமடி. கோல்ட் பேட். ஜூ பேட். ஐயோ தெரியாம ஜாக்கி விட்டுட்டேன். ஸ்விட்ச் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி அடி. கன்ஃபியூஸ்ட். ஏன் அவனுக்கு பைட்டு பண்ணுவாங்க ஜூ பேட்டுங்கெல்லாம். அஸ்டானிஷ்க்கு எவ்வளோ குறைஞ்சிச்சுடா. போட்டு சைக்கிக்கை போட்டு முடிச்சுட்டு இருக்கிறேன். காட்கி வச்சு அத்தனையும் ஓப்பன் பண்ணு. எவன்லாம் கிடைக்கணும் அடி. நைட் ஷேட் டசன்ட் எஃபெக்டா? இந்த பில்டிங்கில் ஒரு அக்கா டீல் பண்ணாங்கல்ல. கேஸ் லீக் ஆன்டர் ஆகிடுச்சு. எத்தனை லெவலு? 25. எப்படி ஏற்றின? சண்டை போட்டு தான். கியூபோ என்ன டைப்பு? இருந்தாலும் எப்படி செத்து போச்சு? ஒரே ஃப்ளேம் தரல. அத்தரா சரி அங்கிள். ஃபஸ்ட்டு ஃப்ளோர் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அனுபவி எனக்கு தெரிஞ்சு நான் மற்ற அதை ட்ரெயின் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பில்டிங்கில் போய் யாருக்குள்ள செத்துரும். ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ரெடியா? ஃபஸ்ட் ஃப்ளோர் முடிச்சிட்டியா? எல்லாரையும் முடிச்சிட்டியா ஃபஸ்ட் ஃப்ளோரில்? போய் ஹீல் பண்ணுறது. செகண்ட் ஃப்ளோரில் தானே? தயவுசெய்து போய் ஹீல் பண்ணிட்டு வந்துட்டு போக்கிமான் சென்டரில் இருக்கிற காசை வச்சு இன்னும் எதெல்லாம் வாங்க முடியுமோ வாங்கிக்க. நான் பொறுமையாக வெயிட்டு கூட பண்ணுறேன். தயவுசெய்து நல்லா பண்ணுறேன். போக்கிமான் மட்டும் சாகக்கூடாது. இந்த டாஸ்க்கே இது தானே நஸ்லாக்குங்கிறது. செகண்ட் ஃப்ளோர் ஆனால் கிளியரானு தெரில.
அண்ணா செகண்ட் ஃப்ளோர் பிளேயரா அண்ணா அவன் அவன் அந்த சயின்டிஸ்ட்டு அண்ணா அடிச்சிட்டியா? ஆமாம். இது ஓப்பன் பண்ணலாமா? அங்கே இந்த அண்ணா இருக்காங்க. என்ன அடி அவன் அடி கிரைமர் அண்ணா, ஃப்ளேம் த்ரோயர் அண்ணா, கடிச்சிருவேன். டிசேபிள் வேறு ஏதாவது அடி குயிக் அட்டாக் செத்துருச்சு. கேஸ்லி ஓடலாமா? வீசிங் போடு சைக்கிள் இருக்குல்ல அடி சைக்கிள் கடி கிஸ் ஆச்சு. காஃபிங் நான் ஒரே சைக்கிளுக்கு போயிடுவேன். இப்போ தெரியாது. வீசிங்க தானா? இரு மாற்று பரவாயில்ல நல்ல வரல் வைத்த பார்த்தல காஃபிங் தான் ஒரு இதில் செத்துருன்னா செத்துருச்சு. அந்த தண்டரு தான் கற்றுக் கொடுக்கும். அதை வேணாம் தண்டரு வச்சு பண்ணுறது. ஹைப்பர் போர்ஷன் வச்சு அதை ஹீல் பண்ணிக்க கேஸ்லையே. ஹைப்பர் போர்ஷனா? அடுத்த ஃப்ளோர் போ. ஃப்ளோர் பேர் என்ன? தேர்டா? சண்டை போடணுமா? ஹைப்பர் அங்கே கூப்பிடுச்சிடும். விட்றா நான் இன்னும் வரவே இல்லை. வந்துட்டேங்க. இப்போ கேஸ்லி தான் கரெக்டான ஆள். நைட் ஷேடு என்ன பண்ணா? ஹிப்னோக்கு கேஸ்லி இறக்கி விட்டானா? அண்ணால தெரியுண்டா டே. உங்களோட காண்டெல்லாம் ரொம்ப பிடிக்குமாடா? ரொம்ப பிடிக்குண்டா. அதை வச்சு தாண்டா நிறைய எலிட் ஃபோனில் யாருமே இல்லைன்னா நான் 100 வச்சு எடுத்துருக்கேன்டா. இப்போ என்னடா பண்ணுறது? பண்ணுறது கெட்ட வார்த்தை தான் பேச வச்சா. அப்படி வா தூக்கி உள்ளதான் போடணும். வா என்ன குடிக்கிறேன் வா. பண்ணுறதையும் மட்டும் பிடிக்காது. சரி அதை செத்துருச்சு இல்லை போய் வந்துட்டு நம்ம போகாத மொத்தத்தையாக சாவாமல் பார்த்துக்கடா தயவு செய்து. சென்டருக்கு போயிட்டு வந்துட்டா. சென்டருக்கு போயிட்டு விட்டியா? போக்கேமான் சென்டருக்கு நான் 3rd ஃப்ளோர் முடிச்சிட்டேன். நீங்கள் முடிக்கணும். நான் போக்கேமான் சென்டர் போயிட்டு வரேன். டிப்ரெஷனாக இருக்கு. ஏன் உள்ளே சும்மா டெஸ்பாட்ராக அனுப்பிச்சி விடுவோம். ஒப்புக்கு சப்பானுங்க அதை அனுப்பிச்சி விடுவோம். இப்போ எத்தனைடா இருக்குது நம்மக்கிட்ட? 1 2 சண்டை போகிறதுக்கு 3 வீடு இருக்குது. லீக்கு 6 தேவைப்படும்டா. நம்ம அந்த 3 நம்ம 1 இது வச்சு தான் அடிச்சிட்டு இருந்தோம் ஸ்டார்டிங்கில். 3Fல 3rd ஃப்ளோரா? 3rd ஃப்ளோரில் கரெக்டாக கிடைச்சிட்டா? இன்னும் இல்லையே. கம்மியாக தான் கம்மியாக ஒரே பக்கம் தான் 4th. ஹாய் ப்ரோ, சுகமாக இருக்கீங்களா ப்ரோ? வாடா சண்டைக்கு வாடா. எங்கடா வரமாட்டேன்றான். ஒருத்தங்காடி காட்கி இங்கே நிறைய வந்துருக்குடா. மேக்ஸ் ரிவைவ் நிறைய காசு கிடைச்சிருக்கு நமக்கு. மேக்ஸ் ரிவைவ் கிடைச்சிருக்கு. கோர்ஸ் போட்டுச்சுடா. இல்லைண்டா 3 பேர் தான் இங்கே இருக்கானுங்க. முடிச்சாச்சு. His name is Karan Sai. எந்த ஃப்ளோரில் இருக்கேன்? 5th. நான் 5th ஆரம்பிச்சிட்டேன். 5th ஆக்சுவலி நமக்கு சண்டை வருமா? நான் இன்னும் நம்ம 2 பேரை நான் அடிச்சிட்டேன். சாரி 3 பேர் ஆல்ரெடி அடிச்சிருந்தோம். டிஸ்ட்ரமைண்டா? அத்தனை பேரும் அடிச்சிருக்கோண்டா ஆல்ரெடி. ஏன் என்ன 5th ஃப்ளோரில் இருக்கான்டா அவன்.
யார்? ஆமாண்டா இருக்கானுங்க. இந்த கார்ட் கீ வச்சு ஓப்பன் பண்ணி போடுற சண்டையெல்லாம் இருக்கு. ஒருத்தன் தான்டா இருக்கான். 6th போயிட்டேன். இருப்பா இருப்பா. PM1 என்னது? PM1 தெரியலையே. சிக்ஸ்த்தில் ஒருத்தன் கூட சண்டை. நீ ஜாக்கி வர்சஸ் மாச்சோ என்ன பண்ணுவான்? மேட்ச் பஞ்ச் போடவா? எப்படி இன்னைக்கு மாற்றிடலாம் தயவு செய்து. ஒரு ஆன்டி பெட்டு வச்சுட்டு இருக்குமே ரெஸ்ட் கொடுக்குறேங்க. எங்கே அதெல்லாம் இன்னும் பெருசாகும். ப்ரோ இது ஜூ பேட்ரா என்னென்ன போடலாம்? காமெட் பஞ்ச் போட்டுருக்கோம். சரி மாற்றி எதுவுமே வேலை செய்ய. கன்ஃபியூஸ் ரேடா. அத்தனை பேர் அடித்தாச்சு இந்த ஃப்ளோர்லேயும். 7வது. யாரா தொக்குன்னு தட்டிட்டு லாரி வச்சுட்டு இருக்காங்க. வாய்ப்பு இருக்கா? தண்டர் பஞ்சாண்டம் தண்டர் பஞ்சாண்டம் கற்றுக்க எஜிலிட்டி தூக்கு. இது கூட இன்னும் மீதி 2 வந்துருந்தானே. ஐஸ் பஞ்சுக்கு காமெட் பஞ்சு தூக்கு. ஃபயர் பஞ்சுக்கு பெர்செட்டை தூக்கிடுவா. எதை வேணாலும் தூக்கு. மேக்னட்டான்றான். ஃபயர் பஞ்சு போடவா? மேக்னட்டான் ஃபயர் பஞ்சு போடவா? ஆனால் இப்போ போக்கிமான் மாத்திரம் நேரம் வந்துருச்சு. நான் 6th ஃப்ளோர் ஃபஸ்ட்டு ஹீல் பண்ண போகிறேன். என்னடா பண்ணிட்டு இருக்க? டெஸ்ட்டுக்கெலாம் கேட்போம். கேட்டா எடிட் பண்ணிக்கலாம்டா. கேன் யூ பண்ண முடியும். நான் சப்ப மேட்ரு சால்ட் வெட்டுறேன். ஃபைன் தென். பெங்களூரில் பப்புக்கெலாம் போறியா? பெங்களூரில் பப்புக்கெலாம் போவியா? திங்கவே காசு இல்லை. பப்புக்கு சும்மா டான்ஸ் ஆடிட்டோடா பஸ்ஸில். மண்ணும் தர டான்ஸ் ஆடினா உடம்பு குறையும். வசந்த் வடை சாப்பிட்றான். எது குத்த போகிறேன்? வெடிச்சது. ஆமாண்டாடி. அதை விடுற மாதிரி இருந்தால் நம்மளோட இந்த போக்கிமான் விட்டுறலாம். டக்குன்னு வெடிச்சிருங்க. ஆர்பாக் ஃபுல்லாக விடுவோம்.
ஒரு சேவை போட்டு வைப்போம். எலக்ட்ரானிக் கிட்ட எந்த போக்கிமான்கா டிக் இருந்தால் யூஸ் பண்ணிடுது. எலக்ட்ரோடுக்கு எந்த போக்கிமான் கிட்ட டிக் இருக்கா? இப்போ நான் இந்த உள்ள உணவும் தப்பிச்சேன். ஈஸிங் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பண்ணிடுச்சு. வீசிங் கிட்டியும் ஜாக்கிரதை. முன்னேறி போய்கிட்டே இருக்கோண்டா. எங்கே எந்த ஃப்ளோர் தெரிலடா, எங்கேயோ 9ஆவதுல இருப்பேன்னு நினைக்கிறேன். தண்டர் ஃபயர் ஐஸ் இது பாய்சனுக்கு ஏதாவது எதாவது பண்ணுமா? தண்டர் பஞ்சு போடு, நிறையாவது அவனுக்கு போடு, 3 அடிக்கும். பேரலைஸ் ஆயிடுச்சுடாடி ஃபைனலி. என் பெட்டாக்கா கிட்ட வந்துட்டேன். நீங்கள் நான் எந்த ஃப்ளோர் தெரியலையடா நான் பெட்டில் படுக்கணும்டா தம்பி. ரெஸ்ட் எடுத்தா இது ஹீல் ஆகும்டா. அமைதியாக இருப்பா. பிங்கோ த கார்டு இஸ் ஓப்பன். நான் வந்து இறக்கி மட்டும் தான் விட்டேன். என்ன பண்ணோம்? ஏதோ ரிவெஞ்சின் ஏதோ அட்டாக் பண்ணா. கம்மியாக இருக்குது ஃபுல் ஹெச்டிடா. கட் பண்ணிடாத, அதை கட் பண்ணிடு. கட்டலாம் பண்ண முடியாது. வேற வேலையை பார்ப்போம். 2 தான் திருப்பி. சரிடா, ஃபஸ்ட்டு பிசி போயிட்டோம்மா. ஈஸியாக போகாத. அவனை இழக்க முடியாதுடாடி. சண்டையை இல்லைடா எதுக்கிட்டையும் இப்படி போட்டு வரேன். அதான் பெட்டாக்கா இருக்காங்கல்ல. எனக்கெல்லாம் இங்கேயும் ஒரு போக்குமான் சென்ட்ரி வச்சுருக்காங்கடா. என்னடாடி என்னடா சுதாகர் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஸ்நாக் பண்ணோம். 3 டெத் பாடர் இருக்கு. வெட்டியா 2 போக்குமான் தான் வச்சிருக்கோம். கேஸ் செத்துருச்சு. என்னடா இப்போ வந்து நம்மகிட்ட முத்து புல்லு ஆய் முட்டை செத்துச்சு. அவ்வளோதான்டி. 35 50 9ஆவது ஃப்ளோரில் தான்டா இருக்காங்க. சரி, நான் 10ஆவது ஃப்ளோருக்கு போகிறேன். எத்தனை ஃப்ளோரில் இருக்க? இப்போதான் மேலே போனேன். எந்த ஃப்ளோரில்? 9 போயிட்டேன். இப்போ முன்னாடி சண்டை முடிச்சிட்டியா? 8லாம் முடிச்சிட்டேன். அவன் கூட சண்டை போடுறதுக்கு 2 கீ யூஸ் பண்ணணும். ஃபயர் ஸ்பின் நல்ல மூவ் தான். எதை தூக்கலாம்? அதான் சண்டை சும்மா தானே கிடக்குது. தூக்கிடு. மேக்னட்டான போட்டு சேஞ்ச் பண்ணிடுவோமா? மேக்னட்டான இப்போ போட்டு பிரச்சனை என்னன்னா, கேரி கிட்ட 5 போக்கிமான் இருக்கும். அவன் 5 போக்கிமான 2 போக்கிமான் வச்சு அடிக்க போகிறான். ஆதி ஆதி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஃப்ளோரெல்லாம் முடிச்சா சார். இப்போ ஸ்ட்ரைட்டாக கேரிட்ட செல்லாம். 9th ஃப்ளோர் தானே சொன்னேன். அந்த அக்காட்ட போகிறதுக்கு முன்னாடி ஏதோ சண்டை வருமா என்ன? ஆமாண்டா. இல்லை இதை போட்ட போகணுமாடா? சண்டை போடு. ஒரு போக்கியமான் தான்டா இருக்குது. இல்லை 1 HP. எந்த ஃப்ளோர்லாம் எவன் நான் வைப்பேன்? யாராக இருந்தாலும் முதல்ல வந்தவொடனே ஒரு பட்டையை போட்டு விட்டுருந்தான். அவனோட சத்தெல்லாம் உருக்கிக்கிட்டே இருக்கலாம். இப்படி தான் நீ கேட்டு சண்டை போட போகிற. பார்த்துடி.
பொறுமையாக சண்டை போட்டு வா. வரவங்களாம் சரி, கேரி சண்டை அடுத்த எபிசோடில் பார்த்துக்கலாம். முதல்ல நீ இல்லை எலும்பி. ஆமாம், நான் ஒரு மணிக்கு போய் ஐபேட் எடுக்கணும். அதெல்லாம் நான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். அதுவும் நம்ம வாழ்க்கை கண்டென்ட் தானே. அக்கா பண்ணி கொடுக்கா கொஞ்சம். போதுமா? அப்படியே இருப்பா இருப்பா, முதல்ல சோறை மட்டும் முடிச்சிடலாம். சரி, அவன் நம்ம எப்படி அவன்கிட்ட எண்ணெய் செத்து தோணுறாரு. பாரு நான் பண்ணுற வேலையை. ஆனால் 50வது வலிக்க போயிட்டு ஒரு மொட்டை ஒரு டேக் அதே செத்துச்சு. இதுக்கு முத்து நெருப்பு த்ரோயர் முத்து 36 தான் இருக்குது. கேரிட்டு சண்டை போடும்போது பார்த்து 40 கொண்டு வந்துட்டா போதும்ல. அவன் சார்ஜர் வச்சிருப்பானே. முத்தும் ஃபயர் டைப்பு, மீனசாரும் கிராஸ் டைப். எதை வச்சிருப்ப? நீ தான்ப்பா சொல்லணும். எடுத்த தட்டுற பிரச்சனையை நிறுத்திட்டேன். நானாடா தூக்குனேன் போயிருக்கிறா. சரி, அப்படின்னு எண்டிங் முடியா? எண்டிங் முடிவை சொல்லு. முடிவுரையா இன்னைக்கு எப்பயும் போல இல்லாமல் 2 செத்து 2 செத்துச்சு. 2 உயிரை நம்ம இழந்திருக்கோம். கூட நமக்கு கேமியோக்கு ரோமியோ ப்ரோ வந்தார். அவரோட ஒரு வீடியோ ரெடி ஆயிடும் அந்த நேரத்தில். கிணத்தைகள் முடித்து கொள்கிறோம். விடைபெறுகிறோம். பாய். அவன் அவன் கத்தனை கத்திட்டு போட்டு முடி. பாய் பாய் கைஸ்.